2வது அத்தியாயம் 219வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மதுபானத்தை பத்தி பேசுறான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள், மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். குல் நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ். அந்த ரெண்டிலேயும் அதிகமான கேடுகளும் பாவங்களும் மனிதர்களுக்கு கொஞ்சம் நன்மையும் இருக்கிறது என்று சொல்லுங்கள். சஹாபாக்களுக்கு சில பேருக்கு உறுத்தலா இருந்துச்சு. அந்த சமுதாயத்தினுடைய பழக்கம் எப்படின்னா, மதுபானத்தை வச்சு பெருமை அடிக்கிற சமுதாயம். அந்த சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சமுதாயத்தை முதலாக சந்தித்தார்களோ அந்த சமுதாயம் மதுபானத்தோடு அப்படியே ரெண்டரை கலந்து போயிருந்துச்சு. இப்ப நாம பெருமை அடிக்கீங்க. இப்ப இருக்கிற ஆட்களை பல பேர் பெருமை அடிப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வச்சு பெருமை அடிப்பாங்க. காசு பணம் வச்சிருக்கிறவங்க பெருமை, நம்மகிட்ட இருக்கிற காசு எவன்ட்டு இருக்குன்னு கேட்பாங்க. புள்ள குட்டியில நிறைய வச்சிருக்கிறவங்க நம்ம அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்திருக்கிறான், அதுல சந்தோஷமா இருப்பாரு. நல்ல உடல் திடகாத்திரத்தை வச்சு நம்மள மாதிரி யாரும் இல்ல அப்படி நினைக்கிறவங்க உண்டு. நல்ல பெரிய அறிவு கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு பெருமை அடிக்கிற ஆட்கள் உண்டு. அந்த காலத்து மக்களிடத்துல பெருமைக்குரிய அம்சமாக மதிப்புக்குரிய ஒரு பொருளாக கருதப்பட்டது எதுன்னு கேட்டா, யார்கிட்ட பேரலா சாராயம் இருக்குதோ, என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமில, வந்து பாரு, குடோன் வந்து பாரு, அசந்து போயிருவேன் அப்படின்னு அதை வச்சு பெருமை அடிப்பான். என்கிட்ட ஸ்டாக் ஓல்டு ஸ்டாக் இருக்குதுப்பா, நீ என்ன புதுசா வச்சிருக்கிற, அரிசி புது அரிசி பேசுவோம்ல, பழைய அரிசி நல்லா இருக்கும், புது அரிசினா வேண்டாமே, அது மாதிரி அவங்க பேசிக்குவாங்க. நான் மாசம் 3 மாசமா வச்சிருக்கிறேன், வந்து பாரு. எல்லாம் நாள் ஆக ஆக அந்த காலத்துல எல்லாம் இப்ப மாதிரி நவீன டெக்னாலஜில தயார் பண்றது இல்லையா, இப்ப என்னென்னலாமோ போட்டு சாராயம் காய்ச்சுறாங்க. விதவிதமான பொருட்களை போட்டு நினைச்சு பார்க்க முடியாத பொருட்கள் எல்லாம் பேட்டரியில எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கலாம். செல்லுக்கு போன பேட்டரி இருக்கிற அந்த பேட்டரி எல்லாம் போட்டு சாராயம், அதனாலதான் அங்கங்க கொத்து கொத்தா செத்து மடிக்கிறாங்க. விஷ சாராயம், சாராயம் கள்ள சாராயம், இல்ல கள்ள சாராயம் நல்ல சாராயம் கேட்டா கவர்மெண்ட் சீல் இருந்தா நல்ல சாராயமா, கவர்மெண்ட் சீல் இல்லாட்டி கள்ள சாராயம் பேரை வச்சுக்கிட்டு குடிச்சு சாகுறாங்க. அந்த காலத்தில் உள்ள சாராயத்தினுடைய லெவல் என்னன்னு பார்த்தா, பெரும்பாலும் பழங்களை மையமாக வச்சுதான் சாராயம் இருக்கும். அதிகபட்சமா பேரிச்சம்பழத்துல தான் இருக்கும். பேரிச்சம்பழத்தை ஊற வச்சிருவாங்க, தண்ணியில போட்டு குழிய தோண்டி பூமிக்குள்ள வச்சிட வேண்டியது. 4 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா அப்படி புளிச்சு நுரதள்ளி போயிருக்கும். எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாளுக்கு தகுந்த மாதிரி அதுல வாழை ஏறும். நாள் ஆக 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 புளிப்பு ஏறி அதை தூக்கி ஒரு மடக்கு மோந்து பார்த்தாச்சுன்னா போதும், அவ்வளவுதான். 4 நாளைக்கு கிறங்கி விழுந்துட வேண்டியதான். மூடிய மோந்து பார்த்துட்டே பீலா விடுற இருப்பான்ல, அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அதை மோந்து பார்த்தாலே கிழமையான வாடாடி. அப்படி சாராயத்தோடு 2 கலந்து விட்ட ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல இந்த திருமறை குர்ஆன் போய் இறங்குறதுனால எடுத்த எடுப்புல இந்த சட்டங்கள் சம்பந்தமா அல்ல பேசல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் அருளப்பட்ட வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் இறைவன் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி சொல்லக்கூடிய வசனங்களை முதலில் இறக்கி வைத்தான். மக்களுடைய உள்ளங்கள் அதற்கு பழக்கப்பட ஒவ்வொன்றாக இறைவன் வசனங்களை இறக்க ஆரம்பித்தான். சிறு காலத்திற்கு பிறகு அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் இது போன்ற சட்டத்தை இறக்கினான். ஆரம்பத்திலே ஒருவேளை அவர்களுக்கு நீங்கள் மது அருந்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் மதுவை விடமாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தால் நாங்கள் விபச்சாரத்தை விடமாட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள். எனவே இறைவன் அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி, வாழ்க்கை நிலைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் இந்த சட்டங்களை இறக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எப்படி இறக்கலாம், ஆளுக்கு கேட்கிறாங்க. சில பேருடைய உள்ளத்தை உறுத்துது, என்னப்பா இது சாயத்தை குடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா ஆந்திக்கிட்டு நல்லா இல்லையே, ஒரு நாகரிகமான மனுஷன் செய்யற வேலை மாதிரி தெரியலையேன்னு சில சஹாபாக்களுடைய உள்ளத்துல உறுத்து ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். 2வது அத்தியாயம் 219வது வசனம். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே உம்மிடத்தில் கேட்கிறார்கள், மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன். சொல்லுங்கள், அந்த இரண்டிலேயும் பெரிய பாவம் இருக்கிறது. ஓ மனாஃபிஉ லின்னாஸ், மனிதர்களுக்கு கொஞ்சம் நன்மையும் இருக்கு. நன்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது. குடிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம தான் குடி காசை கொண்டு கரியாக்குறான்னு சொல்றத, காசு கரியாத்தான் போகுது, இல்லன்னு இருக்க முடியாது. ஆனாலும் 1% இருக்கத்தான். குடிச்சு விட்டு அப்படியே கவலையை மறந்தேங்கிறான்ல, குடிச்சிட்டு போச்சுன்னா உள்ள போனா தான்ப்பா தெம்பா இருக்குங்களா, உள்ள போனாலும் கொஞ்சம் தூக்கம் வருதுங்க. 1%
99% கெடுதி. அதை விளங்காம இந்த 1% உலகத்தை மறக்கிறான மனிதன் இந்த நிலையில இருந்து மாறுறான, அந்த நிலைக்காக வேண்டி மனிதர்கள் அதன் மீது ஆர்வம் கொள்கிறார்கள். அல்லாஹ் அதை மறுக்கல, இருக்கத்தான் செய்யுது அப்படின்னா. கெடுதி சஹாபாக்களுடைய உள்ளத்துல இது போய் ஆழமா உட்கார சஹாபாக்களே சொல்லிக் கொண்டாலும் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நமக்கு தடுக்கல இது அப்படின்னு சொல்லி குடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் நம்ம மீது ஹராமாக்கவில்லையே, அல்லாஹ் ஒரு போதனை பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் ஹராம்னு சொன்னா நம்ம அப்ப என்னன்னு பாத்துக்குவோம், போதனை தானே செய்திருக்கிறான் என்று அவர்கள் அதை குடித்துக் கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 4வது அத்தியாயம் 43வது வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் போதையோடு இருக்கிற பொழுது தொழுகையின் அருகில் நெருங்கி விடாதீர்கள். அல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கும்போது தனி கண்ணியமா கம்பீரமா நிற்கும். இன்னைக்கு பல பேர்கள் ஃபாலோ பண்றதே இல்ல. தொழுவும் போது அல்லாஹ் முன்னாடி நிக்கிறவங்க அந்த எண்ணத்தோடு நின்று தொழுகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ இறைவனை வணங்குகிற பொழுது நீ அவனை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக, சரி நீ பாக்குற மாதிரி உனக்கு ஃபீலிங் வரலையா, அவன் உன்னை பாக்குறான், அமீரனை போட வணங்கு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். கடையில இன்னைக்கு எல்லாம் சர்வச இந்த வசனத்தை நம்புறது, அந்த காலத்துல எல்லாம் இந்த செய்தி எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ இறை தூதர்னு சொல்லி ஏத்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை நம்புறது பெரிய மேட்டரே இல்ல. ஏன் எப்படி நான் பார்க்காம அவர் என்ன பாக்குறாருன்னு நினைக்கிறது. கடைகளை சர்வசாதாரணம் பாக்குறோம். முதலாளி எங்கிட்டோ ரூம்குள்ள உள்ள உட்கார்ந்துருக்காரு, பூரா கேமரா, வேலை பார்க்கறத ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா வேலை பார்க்கறேன். கேமரால அங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க. நம்ம முதலாளியை பார்க்கல, முதலாளி நம்மை பார்க்கிறார். அந்த உணர்வு வரத்தான செய்ய மனுஷனுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவனை பாக்குற மாதிரி நினைச்சு பாரு. அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்காங்க, வரமாட்டேங்க நினைப்பு விட்டு அல்லாஹ் உன்னை பாக்குறான்னு நினைச்சு பாரு. அல்லாஹ் முன்னாடி கண்ணியமான இல்ல, கம்பீரமான இல்ல, வரும்போதே கம்பீரத்தோடு பாருங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக வந்தால் ஓடி வராது. ஏன் வந்தா மூசு மூசு ஆச்சு நிக்க வரும்போது அப்படி அல்லாஹ்வுடைய இடத்துல பேச போறோம், அந்த கம்பீரம் மிடுக்கோட வரணும். ஒரு பெரிய அமைச்சரை சந்திக்க போறோம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு பிரதிபா பாட்டியில சந்திக்கிறதுக்கு, அல்லது மன்மோகன் சிங் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா, சென்னைக்கு வந்திருக்கிறாரு, அப்துல் காதர் பாய் காலையில 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட், எப்படி போக வேண்டியது. போகும்போது காலையில 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு சென்ட் அடிச்சு அது பண்ணி இது பண்ணி அலங்கரிச்சு சிங்கரிச்சு எதுக்கு, பிரதமரை சந்திக்க போறோம்பா, போட்டோக்காரால நிறைய வருவான், பேப்பர்ல போடுவான், பார்க்கும்போது அழகா இருக்கணும், நல்ல சட்டையை போடு, நல்ல பேட்டை போடு, இன் பண்ணு, உள்ள திணி, அதை பண்ணு, இதை பண்ணு, 1008 ஷோ பண்றம உலகத்தை எல்லாம் படைச்ச ரப்புக்கு முன்னாடி போய் நிக்கும் போது அது பண்ணமானவன். குர்ஆன்ல எல்லாம் சொல்லுவான், குரு ஜீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்ஜித், ஒவ்வொரு தொழுமிடத்திலும் நீங்க உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்க. போகும்போது அழகா போய் நில்லு. பல பேர் வெளியில போகும்போது அழகா போவோம், எல்லா வேலையும் முடிச்சு விட்டு திரும்ப வந்து தொலை வரும் பொழுது அழகான டிரெஸ் பூரா கழட்டி ஹேங்கர்ல போட்டுட்டு கந்த துணி ஒண்ணு வச்சிருப்போம், அந்த கையில எடுத்துக்கிட்டு கிழிஞ்ச துண்டு ஒண்ணு இருக்கும், அதுக்கு தோல்ல போட்டு அல்லாஹ் அக்பர். செய்யலாமா கூடாதுன்னா செய்யலாம், தப்பு கிடையாது. அதுதான் இருக்கிற செஞ்சுட்டு போ. அன்னைக்கு இருக்கிறத நல்லா செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் முன்னாடி நிக்கும் போது கொஞ்சம் அழகா போய் நிக்கணுமா இல்லையா? ஏன் நிக்க மாட்டேங்கிற அல்லாஹ் கேட்கலாம். அல்லையும் சில பொம்பளை ஊர் பக்கம் போய் பார்த்தா உள்ள ஒருத்தர் தொழுவ துணின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுதான் தொழுகைக்கு. வருஷம் 1 வருஷம் ஆனாலும் சரி அந்த பாய் அப்படியே சுருண்டே கிடக்கும். பாயை பிடிக்க கூட எப்படி பிரிச்சா அப்படி சுருண்டுகிட்டே ஓடும். அது மாதிரி அப்படி சுருட்டி சுருட்டி தொழுக முடிய வேண்டியது உள்ள சுருட்டி அப்படி ஒரு தஸ்பி மணி ஒண்ணு இருக்கும், ஒரு துணி ஒண்ணு இருக்கும், அதோட சேர்ந்து தூக்கி மோந்து பார்த்தா அந்த நாத்தான் ஆகும். வருஷம் 1 வருஷமா என்னத்துக்கு ஆகுது? அல்லாஹ் முன்னாடி போய் கண்ணியமான இல்ல, கம்பீரமான இல்ல. இப்ப குடிச்சிட்டு போய் நின்னா என்னத்துக்கு வருது? கம்பீரம் கெட்டு போகுது. அந்த ஸ்டடியா நிக்க முடியாது, ஸ்டடி ஸ்டடி ஸ்டடின்னு ஆளு சாஞ்சிக்கிட்டே இருப்பாரு. அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, போதையோடு இருக்கும்போது கிட்ட வராத. அடுத்த ஸ்டெப் அந்த மக்களுக்கு வேற எந்த தடையையும் சட்டத்தையும் அல்லாஹ் இப்படி மாத்தல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்தல. ஒரு ஸ்டெப்ல மாத்தி அவன் முடிச்சிருவான். ஆனா இதை மட்டும்தான் 2 ஸ்டெப்